சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது ஒரு பாருங்க, சனி பகவான் வந்து நல்ல ஒரு தன்மை கிடையாது. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிக்கு ஏற்கனவே ஆகாது. 2 பேர்த்துக்கும் பாருங்கள் பலவிதமான பிரச்சனைகள் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த சிம்ம ராசிக்கு ஏற்கனவே வந்து கண்டச்சனியாக உட்காந்துருக்காரு. கண்டச்சனியாக இருந்து 2.5 வருஷம் படாப்படுத்தி இப்போ பாருங்கள் அட்டமச்சனியாக போய் உட்காந்துருக்காரு. ஆனால் பாருங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பயத்தில் இருக்க சிம்ம ராசிக்காரங்க தான் இப்போ இவர் வேறு வக்கரமாகறாரு, 8ஆம் இடத்துல உட்காந்து வக்கரம் வேறு ஆகிறாரே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6, 7க்குடையவர் சனி அப்படிங்கிறவர் வந்து அவரே 8ஆம் இடத்துல இருக்கிறது வக்கரமாக ஆகிறதுனால முதல்ல வந்து இவருக்கு வந்து பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுவார். யாருக்கும் எதுக்குமே வந்து வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடான கோபம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்கள்ல, அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் முதல்ல குறையும். இவங்களை பற்றியே இவங்க செஞ்ச உதவியால் லாபம் அடைஞ்சவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வக்கரச்சனி காலங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரங்களில் ரொம்ப வந்து பொறுமையை வந்து கையாளணும். இது வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டே இருப்பாங்க. அதே குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே சிம்ம ராசிலே வந்து உட்காராரு. ஆல்ரெடி பாருங்கள் கேது வேற இங்கே சிம்ம ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பல துறைகள்லையும் வல்லுனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். இதுல ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட அந்த புவியீர்ப்பு விசையானது கிடைக்கணும். ஏன்னா அந்த கதிர்வீச்சு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த கிரகங்கள் வந்து சுற்றி சொல்ல முடியும். அப்போ சனி ஏற்கனவே பாருங்கள் மந்த கிரகம் வேறு. இவர் வந்து சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து 6, 7, 8 வர்ற தன்னுடைய ட்ராவலில் இருக்கிறப்ப தான் வந்து வக்ரமாவார். நான் சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால இவர் வந்து முன்னாடி பின்னாடி ரிவர்ஸில் வக்கரத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஸ்லோவான சனி பகவான் அது இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிப்பார். ஆனால் பாருங்கள் இந்த வக்கர நேரத்தில் தான் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் நன்மையை தரணும்னா பாருங்கள் அதிக அளவில் கொடுப்பாரு. அதே நேரங்களில் கெடுதல் செய்யறதுனாலும் பாருங்கள் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் முடங்கி இருக்கோ அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா சனி வந்து நன்மைகளை அதிகமாக கொடுத்து இந்த குறுகிய நாளில் முடிச்சிடுவார். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இரவு வக்கரத்தை ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு வரைக்கும் தன்னுடைய வக்கரகதியிலேயே இயங்குறாரு. வக்கரகதினாலே பாருங்கள் நம்ம முன்னோக்கி போய்கிட்டோம், திடீர்னு பாருங்கள் பிரேக் போட்டு பின்னாடி திரும்புகிறோம், பின்னாடி ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாருங்கள் வக்கரகதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருக்கு இந்த சனி வக்கர காலங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு பகவானையே உச்ச குருவோட பார்வை வந்து அக்டோபர் 31 வரைக்கும் நம்ம சனி மேலே விழுகுது. அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது உங்கள் சுயசாதகப்படி தாக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் டிசம்பர் 10 இரவு வரைக்கும் குறிப்பிட்ட வாரம் 42 நாட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்குண்டான பொதுவான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது ஒரு பாருங்கள் சனி பகவான் வந்து நல்ல ஒரு தன்மை கிடையாது. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிக்கு ஏற்கனவே ஆகாது. 2 பேர்த்துக்கும் பாருங்கள் பலவிதமான பிரச்சனைகள் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த சிம்ம ராசிக்கு ஏற்கனவே வந்து கண்டச்சனியாக உட்காந்துருக்காரு. கண்டச்சனியாக இருந்து 2.5 வருஷம் படாப்படுத்தி இப்போ பாருங்கள் அட்டமச்சனியாக போய் உட்காந்துருக்காரு. அப்போ அட்டமச்சனியாக சனி போன உடனே தான் தொழிலில் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஆச்சு.
வருமானத்தில் பிரேக் ஆயிடுச்சு. நிறைய வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து உடல் நலத்தில் கை வச்சிருக்காரு. நிறைய தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போலாம் அறுவை சிகிச்சை நடைபெறக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஏற்கனவே கொஞ்சம் பயத்தில் இருக்க சிம்மராசிக்காரங்க தான் இப்போ இவர் வேறு வக்கரமாகறாரு, 8ஆம் இடத்துல உட்காந்து வக்கரம் வேறு ஆகிறாரே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு 6, 7க்குடையவர் சனி அப்படிங்கிறவர் வந்து அவரே 8ஆம் இடத்துல இருக்கிறது வக்கரமாக ஆகிறதுனால முதல்ல வந்து இவருக்கு வந்து பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுவார். அப்போ இவனுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய எதிரி இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய குணம், செயல்பாடுகள் எல்லாமே பாருங்கள் நேருக்கு நேரம் பேசுகிறதா இருக்கும். யாருக்கும் எதுக்குமே வந்து வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடான கோபம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்கள்ல, அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் முதல்ல குறையும். இவங்களை பற்றியே இவங்க செஞ்ச உதவியால் லாபம் அடைஞ்சவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து புரிஞ்சு இப்போ நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பில் தான் சிம்மராசிக்காரர்களுடைய இந்த வக்கரச்சனி காலங்கள் இருக்குது. இப்போ முதல்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. எப்பா நான் தெரியாமல் தம்பி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிரிகள் வந்து இருப்பாங்க. அதே நேரத்தில் பாருங்கள், இவங்களுடைய மனைவி இப்போ சிம்மராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தாங்கன்னா உங்களுடைய மனைவி மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று இவருடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனைகள், இல்லைன்னா ஏதாவது வம்பு வழக்கு, இல்லை வீட்டுக்கு போனோன்னே பாருங்கள் நிறையா பார்த்துங்க கருத்து முதல்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த வக்கரச்சனி காலங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரங்களில் ரொம்ப வந்து பொறுமையை வந்து கையாளணும். இது வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டே இருப்பாங்க. அதே குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே சிம்ம ராசியிலே வந்து உட்காராரு. ஆல்ரெடி பாருங்கள் கேது வேற இங்கே சிம்ம ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த குரு வந்து சேர்ந்த உடனேவும் நிறைய பொறுத்ததெல்லாம் போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசில் வந்து ரொம்ப எரிச்சலும் கோபமும் அதிகமாயிரும். இப்போ சிம்ம ராசிக்காரங்க அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தாலும் மட்டும்தான் அந்த வக்கரச்சனி காலங்களில் இருக்க முடியும். ஏன்னா வருமானங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் பிரிவுகளும் வராமல் இருக்கணும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கார் நிறைய வந்து அந்த நேரங்களில் பிள்ளைகள் வழியில் நிறைய செலவுகள் ஏற்படும். அப்போ இவங்க வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கிறணும். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணணும், இல்லைன்னா அந்த குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா படிப்புக்காக செலவழிப்பாங்க. ஒரு சிலருக்கு அதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது நீங்கள் வந்து சொத்து வாங்கிருங்க. சொத்து வாங்கினா விரைய செலவுகள் சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசியான உங்களுக்கு அதிகமாகவே இந்த வக்கரச்சனி காலங்களில் இருக்குது. நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அதாவது வந்து மருத்துவமனையில் பாருங்கள் நிறையா வந்து இந்த காச நோய் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கும். அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் அது தெரியும். அவங்களுக்கு வந்து நிறையா வந்து தேவைகள் இருக்கும். உங்களால் முடிஞ்சது யாராவது ஒருத்தருக்காவது ஒரு நேரமாவது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது போய் அவங்களுக்கு ஒரு உணவு அவங்களுக்கு பிடிச்ச அவங்க என்ன சாப்பிட்லான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த வக்கரச்சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிம்ம ராசினவங்களுக்கு வந்து குறையும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொது பலன்கள் தான். இதுக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன் நான். அடுத்து ஒவ்வொருடைய ஜாதக பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வெறும் வந்து கோவிலுக்கு போகிற ஆன்மீக பரிகாரம் மட்டுமே இல்லாமல் நிறைய வந்து பாருங்க வாழ்வியல் பரிகாரம் அது எல்லாமே வந்து இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களை நீக்கிறதாக இருக்கும். சனி அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலி தொழில் பார்க்குறவங்க, அதாவது மூடை தூக்குறவங்க, அப்புறம் பாருங்கள் துப்புரவு வேலை பார்க்குறவங்க, நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க, இன்னொன்று தனிமையாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க தான் சனியோட காரகத்தில் வருவாங்க. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஊனமுற்றோர்கள் இவங்க எல்லாமே சனியோட காரகத்துவம் தான். நீங்கள் சனிக்கிழமை பாருங்கள் காலையில் வந்து 1, 6 to 7 இல்லைன்னா மதியம் வந்து 1, 2 இந்த கோரைகளில் சனி கோரை இது வந்து இதில் போய் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாருங்கள் இது மட்டுமே கிடையாது. இன்னொன்று சனி வக்கர காலங்களில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ராசி நட்சத்திரமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து பாருங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னாடி நடக்கணும். இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார், ரிவர்ஸில் தான் போகிறாரு. அதே மாதிரி நீங்களும் காலையில் வந்து 50 ஸ்டெப்பு நீங்கள் பின்னோக்கி நடக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாருங்கள்
நீங்கள் ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னோக்கி நடக்கணும். இந்த 2 தடவை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய அந்த வக்கரகதியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.